பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்து மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாட்கள் தான் இந்த 2025ஆம் ஆண்டு. நம்மளை சுற்றி ஆராய்வார். முதல் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையை பெரும் முன்பே நம்ம எதில் விழுந்து கிடக்கிறோமோ அதிலிருந்து விளைக்கக்கூடிய ஒரு வழியை நமக்கு சொல்லுவார். எசேக்கியேலில் பார்த்தா நிறைய விஷயத்தை தேவன் சொல்லிக் கொடுப்பார். அப்போது அந்த வழியை சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் பார்த்தா ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்கும்போது எசேக்கியேல் 18:20 படிக்கும்போது பாவம் செய்கிற ஆத்துமா சாவும் என்று சொல்லி, ஆனால் அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க தேசத்தில் ஜனங்க. கிறிஸ்துவலாகிய போதகர் முதல் கொண்டு பல ஆத்துமாக்கள் செய்கிற தவறுகள் யாராலும் தாராளமாக இருக்கு. அப்போது நான் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போதகரோடு நான் கேட்கும் போது வேதத்திலேருந்து வேறு ஒரு வசனத்தை எனக்கு காட்டப்படும் போது அந்த ஒரு வசனத்து நிமித்தமாக தான் இதை செய்கிறியான்று கூட நான் அவரை கேட்கக்கூடியதாக இல்லை நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் எசேக்கியேலில் படிக்கப்படும் போது அது மாற்றத்தையே உண்டாக்கினார். அப்போது தேவனை பார்த்தா வட்டிக்கு கொடுக்காமல் இல்லையா, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் விழுந்து கிடப்பாங்க, விலகி வர சூழ்நிலை கொடுப்பார். ஆனால் நம்ம 9ஆம் வசனம் படிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்து உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கொடுப்பார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் எசேக்கியேல் 18:20 சொல்ல பாவம் செய்கிற ஆத்துமா சாவம் என்ற ஒரு செய்தியும் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நம்மளை தேவன் அழைக்கிற அழைப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம அதில் திரும்பி போகிறோமா என்று சொன்னால் ரொம்ப தாமதமாக உலகத்தை சுற்றி கொண்டிருக்கோம். என்ன சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கோம், சிக்கி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் இந்த சூழ்நிலை யார் நிமித்தமாக வருதுன்னு சொன்னால் ஆண்டவர் நிமித்தமாக நிச்சயமாக கிடையாது. ஆண்டவர் விடுவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுத்தி கொடுப்பார தவிர பாவத்தில் விழக்கூடிய சூழ்நிலை எப்பவுமே ஏற்படும். நான் கடவுள்கிட்ட வந்தேங்க, நான் இப்படியெல்லாம் செய்தேன், ஆனால் என் வாழ்க்கை பார்த்தா இன்னும் அப்படி இருக்கிற, எப்படியெல்லாம் செய்தே கொஞ்சம் உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தா அந்த ஆராய்ந்து பார்க்கப்படும் போது நிறைய விஷயத்தில் மாட்டிக்கொள்ளும். அப்போ ஆராய்ந்து பார்க்க மாட்டோம் இல்லையா. ஆண்டவர் மரணத்தை விரும்புகிற தேவன். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்துக்கும் ஆடம்பர ஆசை உள்ள அநேக விஷயத்தில் தலையிட்டுட்டு கடந்தொல்லை என்ற ஒரு சேனைக்குள்ளவே மாட்டிக்கிறாங்க. இதை விலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்குள்ளே விலைக்கு வர முடியாத மாட்டி சிக்கி கொண்டு கடைசியாக விரும்புகிற வார்த்தையும் அதுதான், நான் இருப்பதை காட்டி மரணத்தை விரும்புகிறேன். ஆண்டவர் மரணத்தை விரும்புகிறவர்கள இல்லை, மனம் திரும்புவதை தான் விரும்புவார். அப்போ அநேக விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போதுமென்ற மனது நம்ம இதயத்துக்குள்ளே வராது. இன்றைக்கி இந்த ஆகாரம் போதுங்க, இதுக்குள்ளேயே வாழணுமோ, அது அடுத்த விஷயம் என்னடான்னா இதுக்கு மேலே போகும். அதுக்கு நம்மக்கிட்ட எந்த பொருளாசையும் இருக்காது, பொருளுங்க இருக்காது, பணம் தேவைக்கு இருக்காது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கடன் வாங்கக்கூடிய எண்ணங்கள் தானாக ஏற்படும். இதுதாங்க முதல் மாற்றத்தை. நம்முடைய வாய் ருசியோ, நமக்கு ஆகாரத்து ருசியோ, இல்லை நம்ம போட்டுக்கிற ஆடையோ, நம்ம போட்டுக்கிற சில விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அது கடன் பெற்று தான் அதை வழி நடக்கும். அது ஆரம்ப ஸ்டேஜ் ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஆரம்பத்தில் எடுக்கிற எல்லா முயற்சியும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முடிவில் என்ன அதான் பிரச்சனையாக ஆரம்பம் அற்பமாக அதில் முடிவு சம்பரமாக்குவேன்ட்டு யோபு புத்தகம் 7-8 வசனத்தை படிக்கணும். அப்போ ஆரம்பம் அற்பமாக இருக்கிற ஒரு விஷயத்தை அதிகாரத்துக்குரிய கொண்டு போகும்போது நம்ம வாழ்க்கையில் மாட்டிக்கொடுக்கும். அப்போ மனம் திரும்பக்கூடிய தேவன் நம்ம அநேக சூழ்நிலை நமக்கு சொல்லி கொடுப்பார். இன்றைக்கி எத்தனை பேர் மனம் திரும்புகிறாங்க பார்த்தனா முடியாது. அப்போ மனம் திரும்ப முடியாதவர்களுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பாரு. நம்ம அதுபடி செய்கிறோமான்னு சொன்னால் இங்கே எரோமியாவில் படிக்கப்படும் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கிற பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். படிக்கிற பாருங்க. வழியில் நின்று பூர்வ பாதை எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடங்கள், அப்போது நீங்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு இணைப்பார்கள் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம், நாங்கள் அதில் நடக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஜனம்தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். ஏன்னா நிறைய விஷயத்தை இன்றைக்கி இரவு கூட நான் உட்காந்துருக்கும் ஒரு செய்திகள் எனக்கு வந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சிலர்லாம் பார்த்தா சபைக்கு ஏன் வரலன்னு கேட்குறோம். அந்த கேட்கப்படும் இல்லைங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கணும், அந்த அதிசயம் அந்த பிரச்சனையை அவர் அங்கே போய் ஜெபிச்ச நல்லாச்சு, அவர் தன்னுடைய ஆலயத்துக்குள்ளே அதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அது எனக்கு புரியலைங்க. ஒரு 48 வருஷமாக 38 வருஷமாக வியாதிப்பட்டவன் ஒருவன் இருப்பான் பைபிளில். அவன் அநேகர் கைவிடப்பட்டவனாக இருப்பான், தள்ளப்பட்டவனாக இருப்பான். ஒருவர் அவனுக்கு உதவி செய்ய ஆண்டவர் பேசுவார், நீ சுகமாக விரும்புறியான்னு கேட்பார்.
அநேகர்களுக்கு உதவி செய்ய ஆள் இருக்குது, எனக்கு ஆள் இல்லைன்னா அவன் மறுபடியும் உத்தரவு கொடுப்பான், அவன் பாவம் மன்னிக்கப்படுது, அவன் இழந்துக்கிறான், கடந்து வரும், ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், நான் உன்னிடத்துல கூட வரட்டான்னு கேட்பான். ஆண்டவர் சொல்லுவார், என்னிடத்து வராத, நீ போ, உங்கள் பட்டணத்துக்குள்ளே போ, அநேகரிடத்துல போய் சொல்லு. என்னது, எந்த விஷயத்திலிருந்து நீ விடுவிக்கப்பட்டீர் என்று, எப்படிப்பட்ட நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டீர் என்று சொல்லி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய நான் என்ன குணப்படுத்தினேன் என்று சொல்லி நீ போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ கடவுளுடைய காரியமே அப்படிதானே இருக்கு. ஆனா இந்த உலகம் எப்படி இருக்கான்னா, தனக்கு வர தீங்குலேருந்து விலக்கி காக்கிற கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டாங்க. அவங்க ரகசியமா வந்து கடந்து போவார்களாம். அப்படி சொன்னிதான் இப்படி வரல நான் ஆலயத்துக்கு. அது போய் ஆல்ரெடி அவங்க ஒரு ஆலயத்துக்கு போய் கொண்டிருந்தவங்க விடுவிக்கப்பட்டு அந்த ஆலயத்திலேருந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. வெகு காலமாக ஆலயத்தை விட்டு ஆலயத்துக்கு போகாது உலகத்தை சுற்றி திரிந்தவர்களுக்கு தேவன் அழைத்து அற்புதத்தை செய்தால் அவங்க தேவநாமத்தை என்ன பண்ணுறாங்க, தூசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஊழியக்காரர் ஏதோ சொல்லணும்னு நினச்சி சொல்கிறாங்க. அது சரியானதா இல்லை. மனம் திரும்புவது தான் தேவன் வருவார். சாவை விரும்புகிற தேவன் நம் தேவன் அல்ல. நல்லா இருக்கும், பைபிள் நல்லா இருக்கும் பாருங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன் பாருங்க, 22ஆம் வசனம். அவன் செய்த எல்லா மீறுதலை நினைக்கவில்லை, அவன் செய்த நீதின்படி பிழைப்பான். ஒருவனுடைய தவறுகளை தேவன் சுட்டி காட்டுவதை தவிர அதனால தண்டனை கொடுக்க மாட்டாரு. அவன் அதுல இருந்து விலகி வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அநேக சூழ்நிலை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏற்படுத்த தான் பண்ணுவாரே தவிர ஆண்டு நிமித்தமாக மரணம் வரமான்னு கேட்டால் நிச்சயமா வராது. விடுதலை கிடைக்கும், மரணத்தில் ஜெயத்தை கொடுப்பார் இல்லையா. நான் மரித்த 4 நாள் அந்த லாசரை விடுவித்த கர்த்தர் உன்னையும் விடுவிப்பார் என்று சொன்னால், இல்லை மரித்து போனால் கல்லையில் அடைக்க பண்ணாங்க மாற்றால் எழுதுறா, நீ விசுவாசிக்க கூடுமானால் என்ன முடியும், தேவனுடைய அதிசயத்தை காண முடியும். விசுவாசிக்காதுங்கிறபடி கிடைக்கும். பாவத்தை விட்டு வந்ததுன்னு அற்புதம் நடக்கும், பிரச்சனையை விட்டு வந்ததுன்னு அற்புதம் நடக்கும், இயேசு தேடி வந்ததுன்னு அற்புதம் நடக்கும். அப்போ மனம் திரும்புவது தேவன் விரும்புகிறார். ஒரு வசனம் வாசிக்கிற மாதிரி எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் வாசிக்கிறேன். உங்ககிட்ட இருப்புறம் கருக்குள்ள பட்டயம் இருந்தால் அதை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். என்ன மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிறேன்னு கொஞ்சம் பாருங்க. இந்த உலகம் நம்மளுக்கு சுற்றி காட்டும் இல்லையா, அந்த அவன் தவறை சொல்லி காட்டி கொண்டிருக்கோம். ஆனால் அந்த தவறுகள்லேருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டு சொல்லி அழைக்கிறாரு. அது என்ன வசனம்னு சொன்னால் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிக்கிற பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் துரோகம் பண்ணின உங்கள் துரோகங்கள் எல்லாத்தையும் நீங்கள் துரோகம் பண்ணினாலும் உங்களுடைய எல்லா துரோகங்களும் உங்கள் மேல் இராதபடி விலக்குவேன். உங்களுடைய துரோகங்கள் எல்லாமே உங்கள் மேல் இராதபடி விலக்குவேன். அப்போ என்ன பண்ணுறான், விலக்கி உங்களை புதிய இதயத்தையும் புதிய ஆவியும் உண்டு பண்ணி கொடுப்பேன். இஸ்ரவேல் வம்சத்தாரை நீங்கள் ஏன் சாக வேண்டும், ஏங்க சாகணும், எல்லாத்துக்கும் நான் இறந்து போகிறேன். அப்போ நமக்கு கடம்புல யார் வருதுங்க, தன் நாவு நிமித்தமாக தன் கண்ணு நிமித்தமாக கண்ணில் பார்க்கும்போது ஆசைகள் வருது, நம்ம இப்படி வாழலாம் அப்படி வாழலான்னு நாவு அதை பேச தொடங்கும் போது கடம்படுறோம். மற்ற இடத்துல என்ன நேசிக்கிறோம். நிறைய விஷயங்கள் உண்டு. கடந்துள்ள மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வாழ்க்கையில் அநேக பாவத்தில் விழுந்து போகிற காரணம் இந்த கண்ணு பார்க்குது, வாய் பேசுது, சரியில்லை அர்ப்பணித்து கொடுக்குது. இந்த 3 கேட்டகரியும் யார் கொடுக்குறான்னா நம்ம தான் கொடுக்குறோம். இது தேவன் கொடுக்குறானா கிடையாது. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டேங்க, அநேக நாள் ஆண்டவர் கூட இருக்கிறேன், எனக்காங்க இப்படியேப்பட்ட தீங்கு எங்கள் குடும்பத்தை நாடிக்கொண்டு இருக்குது தேடிக்கொண்டிருக்குது என்று சொல்கிறது வந்து தவறு. எதில் விழுந்து என்று தேடி பாருங்க. நம்ம சொல்றது எபினேர் இருப்பாங்க, எபினேர் படிக்கப்படும், எபினேசர் படி இல்லையா, எரேமியா படிக்கப்படும் போது சில விஷயங்கள் அழகாக கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா. அப்போ எரேமியாவில் என்ன சொல்றாருன்னா, நின்று பூர்ண பாதை எது என்று விசாரி என்று சொல்றார். நீ போற பாதையை நீ விசாரித்து கடந்து போனா நான் அதன் வழியா போக மாட்டேன்றாங்க. கடவுளுக்கு பதில் சொல்றாரு. அப்போ எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து படிக்க 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுவது, நின்று பூர்வ பாதை எவை என்று விசாரித்து கடந்து போ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாரு. அதில் நான் போக மாட்டேன் என்று கடந்து போற ஆட்கள் தான் இன்னைக்கு இருக்கிற ஆத்மாவும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். எனக்கே நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் சத்தியத்தை விட்டு விலகி போகும்போது சாத்தானுடைய சாம்ராஜ்யம் வீட்டுக்குள்ளே வாசல் செய்யும். உலக சிற்பம்பு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலுமே மேலே வழிய வாசல் கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடைக்காது. அப்போ நமக்கு என்ன, நம்மளுடைய வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா கூட 50,000 சம்பாதிச்சாலும் சரி அதுக்கு மேலான ஒரு காசு செலவழிக்கிறோம். அப்போ அதுக்கு மேலான ஒரு காசு செலவழிக்கப்படும் போது அதுக்கு வேண்டிய பணம் நம்ம பொருளாதாரம் நம்ம வீட்டில் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அப்போ யார் இடத்துல ஒரு இடத்துல எதிர்பார்த்து அதை வாங்கி நம்ம செலவழிக்கிறோம், அடுத்த மாதம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அது மெல்ல அதுக்கு மேலே கூடிய சூழ்நிலை அகப்பட்டு கொண்டு தான் இன்றைக்கி எத்தனை பேர் மரணத்துக்கு ஏதான காரியம் குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்குது.
பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு பிள்ளைகளுடைய ஃபீஸ் பணம் கட்டணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் யோசிப்போம் இல்லையா? ஆனால் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதை முதல்லேருந்து ஆயத்தப்படுத்தி கொண்டே வருவாங்க. அப்போ கடவுளுக்கு முன்பாக அறிக்கை செய்து, இனிமேல் இந்த கடன் வாங்கக்கூட, இந்த பணத்தை இன்றையிலேருந்தே நான் ஆதாயப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொண்டு வர ஆண்டவரை, இது சரியான நேரத்துக்கு எனக்கு அந்த நாணத்தை கொடுன்னு கேட்டு அநேக சேகரித்து சரியான காலத்துக்கு அந்த பிள்ளைகளை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றோர்களாக, அது சகோதரனாக யாராக இருந்தாலும் அதுக்கு உள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுக்கு அர்ப்பணிப்பதே கிடையாதுங்க. என்னிடத்துல வாங்க புறம்பாக நான் தள்ளுவதில்லை என்றார் யோவான் புத்தகத்தில் 6:37 கடவுளிடத்துல வரது கிடையாதுங்க. வருமானு கேட்டால் இல்லை. மத்திய 11:28 வருத்தப்பட்டு பாரசுமா எண்ணத்தில் வாங்க இணைப்பாரில் தருவேன். இணைப்பார்லன்னா தேவன் உங்களுக்கு ஏற்ற சமாதானத்தை கொடுக்க தேவனாக இருக்கிறார், உங்களுக்கு கொடுக்க நாணத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார், விடுதலை கொடுக்குற அநேக காரியத்தை கற்றுக் கொடுப்பாரு. ஆனால் நம்ம அதன் வழி நடக்கிறோமான்னு கேட்டால் சுயநலத்தில் சார்ந்து விலக்கி கிடக்கிறவங்க தான் இன்றைக்கி அநேகர் மாட்டி சிக்கி கொண்டு எப்படி முடியும்? இன்றைக்கி அமாவாசை நாட்களுங்க. என் நாட்கள் ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் சொல்கிற நீ ஏன் சாக வேண்டும் என்றார் இல்லையா? நான் படித்தேன் இல்லையா? மறுபடியும் படிக்கிற பாருங்க. இல்லை இங்கே எசேக்கியேல் புத்தகத்தில் 18:31 நீங்கள் துரோகம் பண்ணி உங்களுடைய எல்லா துரோகங்களும் உங்கள் மேல் இராதபடி விலக்குவேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பிரச்சனை இருந்துன்னா இன்னைக்கே நம்மளை விளக்குன்றாரு. அப்போ ரெண்டாவது சொல்றாரு, உங்களை புதிய இதயத்தை தருவேன், புதிய ஆவிகளை உங்களுக்கு கொடுப்பேன்றாரு. அப்போ இஸ்ரவேல் வம்சத்தாரு நீ ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள். 32 மறுபடியும் சொல்றாரு, மனம் திரும்புங்கள். அப்போது பிழைப்பீர்கள். சாவுக்கு நான் விரும்பவில்லை. அப்போ சாகுன்றவனுடைய சாவை நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகர் சாவை தான் விரும்புவாங்க. இப்போ 21 ரொம்ப நல்லா இருக்கும். அதில் இதே எசேக்கியேல் 18:21 படிக்கிற பாருங்க. துன்மார்க்கும் தான் செய்த எல்லா விதமான துன்மார்க்கும் பாவங்களை விட்டு திரும்பு, என் கட்டளை எல்லாவற்றையும் கை கொண்டிரு, நியாயத்தின் நீதியும் செய்ய வேண்டும் என்று அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்றார். எல்லாத்தையும் விட்டு விலகி வான்றார். இன்னைக்கு நம்ம எதை விட்டு விலகி வரோம்? எதனா விட்டு விலகி வருமானு கேட்டால் கிடையாதுங்க. நிறைய விஷயத்துக்கு யோசிக்கிறோம். இதுலேருந்து விலைக்கு வந்தால் நம்ம இப்படி மாட்டிக்கொள்வோமே, இந்த பாவத்துலேருந்து வர முடியாது. இந்த விதமான பாவத்துக்குரிய நாவுக்குரிய ஒரு பாவம் இல்லையா? ஒரு போதகரை பார்க்குறேன் நான், ஒரு ஊழியக்காரை பார்க்குறேன் நான் வழியில். ஒரு நல்ல சுவிசேஷ அறிவித்து கொண்டு தான். அவர் திடீர்னு பார்த்தா ஒரு நாவிலேருந்து ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிருக்கும் போது அவர் நாவிலேருந்து ஒரு பேக்கில் இருந்து எடுத்து நாவுக்குள்ளே வச்சு அது ஒலித்து வாயில் அடக்கிறார். அப்புறம் அவரை பார்த்துக்கொண்டே அவர் என்னை பார்த்துட்டு அவர் அப்படியே கீழே கவுந்த மாதிரி இருந்தார். ஏன்னா அவர் என்ன கவர்ன்றது நான் பார்த்துட்டேன். அப்போ என்ன சூழ்நிலைன்னா, தேவன் அழைப்பு வரப்போகும்போது நல்லா வளர்ச்சி அடைகிற காலத்தில் தேவையில்லாத தன் தேவைக்கு மேலான ஒரு விஷயத்தை கடந்தொழில் அகப்பட்டு கொண்டு கத்தரை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறார். தேவன் யாரும் புறம்பாக தள்ளவில்லை. என்னிடத்துல வான்னு தான் சொல்லுவார் இல்லையா? அப்போ வர்றது கிடையாதுங்க, கடவுளுக்கு கேட்கறது கிடையாதுங்க. அநேக இடத்துல சொந்தமாக சுயநலமாக பேசப்படும் போது சில விஷயத்தில் அகப்பட்டு கொண்டு விலகி வர முடியாத சூழ்நிலை போது இப்படிப்பட்ட காரியத்துக்கு தன் அர்ப்பணிப்பவர்களாக ஒரு சிலர் உண்டு. சில கடந்தொலைகள்லாம் ஏன் ஏற்படுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்குள்ளே நம்ம வாசம் பண்ணும்போது அந்த வீட்டை போல் நம்ம வீடு இருக்குன்னு ஆசைப்படுவோம். அந்த வீட்டுக்கு இருக்க ஆசைப்பட்டால் மெல்ல மெல்ல கடவுளத்தை கேட்டு பெற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சிலலாம் பார்த்தா அது போல இருக்கலாம், இந்த காசு இதுலேருந்து வாங்கி கொள்ளலாம், இதை கட்டி கொள்ளலாம், அதுக்குள்ளே எப்படியாவது கொடுத்துடலாம் என்ற ஒரு விசுவாசத்தில் நம்ம வாங்குவோம். அது கடவுளை கேட்டு செய்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. தேவனிடத்தில் ஏதாவது கேட்டு செய்து பாருங்க, கடவுள் நிச்சயமாக கடன் வாங்க விட மாட்டார். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சகோதரி ஓடியாருவாங்க. அந்த ஊழியக்கார இடத்துல பகிர்ந்து கொள்ளுவாங்க. அவங்க கேட்பான், நான் என்ன செய்ய வேண்டும்னு அந்த ஊழியக்காரர் கேட்பாங்க. அந்த ஊழியக்காரம்மா அந்த அம்மாவுக்கு சொல்லுவாங்க, என் கணவர் மரித்து போனார், ஊழியம் செய்தவர் தான், கடவுளுக்காக நல்ல வேலை செஞ்சவர் தான், மரித்து போனார், நாங்கள் கடன்பட்டு கொண்டு இருக்கிறோம், என் கடத்து நிமித்தமாக நான் வாங்கின கடன் நிமித்தமாக என் பிள்ளைகள் அடிமையாக்குறாங்க என்று சொல்லுவாங்க. அவர் ஒன்றும் சொல்லுங்க, நீ கடந்து வீட்டுக்குள்ளே போ, உன் காலியான பாத்திரத்தை வைத்து கொண்டு என்ன பண்ண கதவை சாத்தி கொண்டு ஜெபிக்க சொல்கிறாரு. ஜெபிக்கும் போது காலியான பாதம் நிரம்பி வைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்குறாரு. மறுபடியும் கொண்டு வராங்க, இத்தனை ஆசீர்வாதம் வந்துச்சு ஐயா, நான் என்ன பண்ணேன், அதை விற்று உன் கடத்தை தீர்த்து கொள்ளுன்னு. என் ஆண்டவர் எப்பவுமே தள்ள மாட்டாருங்க, புறம்பா தள்ள மாட்டார். வழி என்ன, வாசல் என்ன, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருப்பேன். யோவான் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 6வது அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருப்பார். நம்ம நினைக்கிறோம், நீங்கள் அநேக காரியத்தை கொடுத்து யோசித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, பேதுரு என்ற ஒரு மனுஷன்
ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது அற்புதமாக இருந்தான், அடையாளமாக இருந்தான். அவனை எல்லா சூழலில் இருந்து அவனுக்கு ஒரு அதிகாரக்குரியதாக வாழ்ந்தான். ஆண்டவர் கொடுத்து மரணத்துக்கு ஏதாவது அவரை தேடி பிடிக்கப்படும் போது கடவுள் சொன்னது 3 தடவை என்னை மறுதளிப்பேன் என்று சொன்னால் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறான். ஆனால் செய்யலாம். மறுதளித்து அவன் செய்த தவறுக்காக உணர்ந்து அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு விடும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தாலும் 3 நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர் எழுப்புதல் உண்டாகும்படியாக அநேக சகோதரி கடந்து வந்து சொல்லும் போது அவர் பேதர் என்ன பண்ணுறாரு, நேராக ஓடி அந்த கல்லறிடத்தில் கடந்து போகிறார். அங்கே கிடையாது, சொன்னபடி கடந்து போனார் என்று மறுபடியும் இயேசு அவரை தேடி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அவன் அநேக காரியத்தை கொடுத்து யோசித்தார். அப்போ அவரை கேட்குற ஒரே விஷயம், உங்களையும் பார்த்து தான் கேட்குறேன், நீ என்னை நேசிப்பதுதான் இருந்தால் இன்றே மனம் திரும்புன்ற. மறுபடியும் பேதர் கேட்பாரு, நீ என்னை நேசிக்கிறியா, என்னை நம்புகிறியா? மறுபடியும் நம்மளை கேட்குற கேள்விகளுக்கு நம்ம நேசிக்கிறோமா கடவுளை கேட்டால் கிடையாதுங்க. நேசித்து என்னைக்கு நீ அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறியோ அன்னைக்கு உன்னை இந்த தேசத்தில் உயர்ந்த அடைக்கலத்தை கத்தர் வைப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், எல்லா நோயிலிருந்து விலக்கி உன்னை காப்பார். மனுஷனை நம்பாது, நாசல் சுவாசம் உள்ள நம்புவதை விட்டுவிடுன்றாரு. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய்யான ஆண்டவர், மரித்தாலும் 3 நாள் ஒழித்தேர்ந்து பேதுரு அழைத்து தன் வாழ்க்கையை புதிதாக கொடுத்தவர். ஆனாலும் எதை கொடுத்து கவலைப்பட்டு ஒரு நாட்டு கொண்டு மறித்து கொண்டான் யூதாஸ் என்று சொன்னான். ஆனாலும் அவன் காட்டி கொடுக்க நிமித்தமாகத்தான் உனக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்தது. யூதாஸை தப்பாக நினைக்காதீங்க. கடவுள் எல்லாவற்றையும் ஒருவரையும் புறப்பேசலை, ஒருவரையும் புறம்பாக தள்ளவில்லை. என்னிடத்துல வா அவனுக்கு புதிய இதயத்தை நான் சிருஷ்டிப்பேன் என்று சொல்லி அழகாக சொன்னார் இல்லையா? இன்னைக்கு எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 30வது புதிய சிருஷ்டியாக உன்னை மாற்றுவார், புதிய ஒரு இதயத்தை உனக்கு தருவார், புதிதாக உன்னை மாற்றி அமைச்சு உன்னை உயர்ந்த அடக்கத்தில் வைக்கிறான். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஒப்புக்கொடு. கத்திருந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாக. ஜெபமனுமா, என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, என் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம் அப்பா. இது இன்றைய தினத்தின் இந்த அமாவாசை நாட்களிலே இந்த செய்தியை பார்க்குற அநேக உதயம் திறக்கப்படட்டும் அப்பா. இதயத்தில் இருக்கிற கஷ்டங்கள் போராட்டங்கள் எல்லாம் விலக்கட்டும். இந்த சத்திய சுவிசேஷத்தை கேட்கப்படும் போது பரத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒத்தாசை அனுப்பினார் என்று சொல்லட்டும். உலகத்திலிருந்து யாரையும் நம்பி ஓடி கண்ணீர் விடாதபடி எல்லா கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் நீரப்பா. எனக்காக மரித்து எனக்காக விழித்திருந்து எனக்குள்ள ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும், பத்திரப்படுத்திக் கொள்ளும், சகலத்தை நடத்தி நாமத்தை மையப்படுத்தும். பெரிய பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.